அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆவணி மாதம் 31ஆம் தேதி திங்கள் கிழமை வளர்பிறை 16/9/2024 திரையோதசி திதி பிற்பகல் 3:11 வரை. அதன் பிறகு சதுர்த்தசி திதி அவிட்டம் நட்சத்திரம் மாலை 4:31 வரை. அதன் பிறகு சதயம் நட்சத்திரம் மேல்நோக்கு நாள். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: கன்னி லக்னம், லக்னத்திலேயே சுக்கிரனும் கேதுவும், கும்பத்தில் சந்திரனுடன் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியனும் புதனும். இன்று என்ன செய்யலாம்? வாகனம் வாங்க, புது தொழில் தொடங்க, சீமந்தம் செய்ய, சொத்து பத்திரப்பதிவு செய்ய, குழந்தைக்கு அன்னம் ஊட்ட, மருந்துண்ண, பயணம் தொடங்க, புது தங்க நகைகள் அணிய, வங்கிகளில் சேமிப்பு கணக்கு தொடங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வெற்றி அடைய எந்த தகுதியும் தேவையில்லை. உங்கள் இதயம் என்ன சொல்லுகிறதோ அதை பின்பற்றி அதை செய்து முடியுங்கள். வெற்றி தாமாக வந்து சேரும். ஆமாங்க, உணர்வு ஒன்று சொல்லும், அறிவு ஒன்று சொல்லும், ஆனால் அதை விட இதயம் ஒன்று சொல்லும். அதனால தாங்க இதயம் சொல்லக்கூடியதை பின்பற்றி நீங்கள் இருக்கிறீங்க, அது சொல்கிறத செய்கிறீங்க. அதனால தாங்க நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கீங்க. எங்கும் எப்பொழுதும் மனசாட்சிக்கு பயந்து வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் லாபாதிபதியோட இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் தொட்ட காரியங்கள் துலங்கும், பணவரவும் இன்னைக்கு இருக்குதுங்க. உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடும். அதே மாதிரி அவசரத்துக்கு வாங்கின பணத்தையும் திருப்பி கொடுப்பீங்க. நீங்கள் கொடுத்து ஏமாந்து போன தொகையில் கூட ஒரு பகுதி இன்னைக்கு கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதனால் அதிகாரம், ஆளுமை தன்மை, நிர்வாகத்திறமை இதெல்லாம் ஒரு பக்கம் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. உங்கள் ராசியை சனி பகவான் பார்க்குறாரு. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். லாபம் அதிகரிக்கும். திடீர் யோகம் உண்டு. புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது வேலையாட்களையும் வேலைக்கு உட்கார வைப்பீங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:30 மணி வரைக்குமே நல்லா இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4:30 மணிக்கு பிறகு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள், யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, என்னிடம் இருப்பதெல்லாம் உற்சாகம் ஒன்று மட்டுமே. நானும் உற்சாகமாக இருந்து அடுத்தவர்களையும் உற்சாகப்படுத்தி கொண்டே இருப்பேன். இப்படி சொல்கிறதெல்லாம் நீங்கள் தாங்க. உங்ககிட்ட வந்தால் கண்டிப்பாக ஒரு நிம்மதி கிடைக்கும். உங்ககிட்ட பேசுனா உற்சாகமாக பேசுவீங்க. உங்ககிட்ட வந்துட்டு போனாலே மனசு கொஞ்சம் லேசாகும். மனசில் இருக்கிற பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். குழப்பத்துக்கெல்லாம் ஒரு தெளிவு கிடைக்கும்.
தீர்வு கிடைக்குங்கிறத தெரிஞ்சு வைத்து கொண்டே பலர் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க, ஆலோசனை கேட்பாங்க. நீங்களும் உற்சாகமாக பதில் சொல்லி கொண்டிருப்பவர்கள் எப்போதும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ராசிக்குள்ளார குரு உட்கார்ந்துருக்கிறாரு, ஜென்ம குருவாக இருக்கிறாரு. அப்பப்போ போட்டு பாடாப்படுத்துகிறாரு. ஒரு நாள் நல்லா இருக்குது, ஒரு நாள் வேறு மாதிரி இருக்குது. காலையில் நல்லா இருந்தால் மாலையில் சோர்வாக இருக்குது, மாலையில் நல்லா இருந்தால் இரவு கொஞ்சம் களைப்பாக இருக்குது. என்னது உடம்பு இப்படி இருக்குது அப்படின்னு சில நேரங்களில் உங்களையே நீங்கள் கோவிச்சுப்பீங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இனிமேலாம் யாருக்காகவும் நம்ம யோசிக்கக்கூடாது, டமால் டிமில்னு பேசுகிற வேண்டிதான் அப்படின்னு சில நேரங்களில் கோபமாக பேசிடுவீங்க. அந்த கோபத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. யோகாதிபதி சுகாதிபதி சூரியன் நல்லா உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால குடும்ப வருமானம் கொஞ்சம் அதிகமாகவும், பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து புது லோன் குறைந்த வட்டியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கூடுதலாக சம்பாதிக்கிறதுக்கான வழிவகைகள் கிடைக்குங்க. 10ஆம் இடத்துல சனி பகவானுடன் சந்திரன் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குது. கௌரவ பொறுப்புகள் பதவிகள் அது கூட உங்களை தேடி வருங்க. லாபத்தில் ராகு இருக்கிறதுனால வியாபாரமும் இன்றைக்கி சூடு பிடிக்கும். வேலையாட்கள் பங்குதாரர்களால் இருந்த பிரச்சனைகள்லாம் தீருங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளும் இன்றைக்கி ஆதரவாக பேசுவாங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:30 வரைக்குமே அருமையாக இருக்குதுங்க. ஆனால் அதே நேரத்தில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4:30 பிறகே அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, நம்மால் இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு உங்களை நீங்களே கட்டுப்படுத்தி கொள்ளாதீர்கள். எல்லா வெற்றிகளுமே தோல்விகளிலிருந்து தான் வருகிறது. ஆமாங்க, அதனால தாங்க எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கு தான். வெற்றி வந்தாலும் சரி, தோல்வி வந்தாலும் சரி, அதனால் என்ன இருக்குது, நம்ம கடமையை நாம் பார்த்துட்டு போவோம், நம்ம உழைப்பை நாம் போட்டுக்கிட்டே இருப்போம், அது எப்படி நாம் ஜெயிக்காமல் போயிடுவோம் அப்படின்னு தன்னம்பிக்கையோடு தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் ஒளிரும் கிரகம், சுடர்மிகு கிரகம், சூரியனோட உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் பணவரவு உண்டு, பதவி பொறுப்புகள் உண்டு. பெரிய பொறுப்பில் சமூகத்தில் ஒரு அந்தஸ்தில் இருக்கிறவங்க, அவங்களுடைய அறிமுகம் அதெல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். நீசமானாலும் சுகஸ்தானம் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழுதான எலக்ட்ரானிக் சாதனங்கள், சமையலறை சாதனங்கள் அதெல்லாம் இன்றைக்கி புதுசு வாங்குவீங்க. அதே மாதிரி வீட்லேயும் முக்கியமான பொருள்கள்லாம் இன்றைக்கி புதுசு வாங்குவீங்க. திடீர்னு விருந்தினர்கள் வருவாங்க. இன்றைக்கி அவங்க வருகையால் வீடு ரொம்ப சந்தோஷமாக மாறுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. ராசிக்குள்ளார செவ்வாய் இருக்கிறதுனால சில நேரங்களில் நீங்களே சிடுன்னு பேசுவீங்க. வேலை சுமை இருக்கும், ஓய்வே எடுக்க முடியலையே, பிறந்ததுலேருந்தே இப்படி உழைச்சிக்கிட்டே இருக்கமே அப்படின்னு சில நேரங்களில் ஒரு ஆதங்கம், ஒரு சலிப்பு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை தாங்க இருக்கும், ஓங்கி இருக்குங்க. சந்திரன் பலமாக இருக்கிறதுனால பிள்ளைகளாலும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், அலைச்சல் இருக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, எல்லோரிடமும் நாம் சிரித்த முகத்தோடு இருக்கலாம், பழகலாம்.
ஆனால் நம்முடைய சோகத்தையும் நம்முடைய கண்ணீரையும் நம்மளை புரிஞ்ச ஒருத்தவங்கள்ட்ட மட்டும்தாங்க பகிர்ந்து கொள்ள முடியும். ஆமாங்க, புன்னகையை எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ளலாம், ஆனால் புரிந்த ஒருவரிடம் மட்டும்தான் கண்ணீரை பகிர்ந்து கொள்ள முடியுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எல்லோரிடமும் எல்லா விஷயத்தையும் சொல்லி கொள்ளாமல் ஒருவரிடம் மட்டுமே எல்லா விஷயத்தையும் சொல்லி பகிர்ந்து கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. அவசர முடிவுகளை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:30 வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் பூசம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:30 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் அது முதல் கவனமாக இருக்கணுங்க. இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. ஞாபக மறதியில் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாது. சிலர் உங்களை மட்டம் தட்டுற மாதிரி பேசுவாங்க. சிலர் மரியாதை குறைவாக நடந்துப்பாங்க. அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. குடும்பத்தில் உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா கோச்சிக்காதீங்க. வெளியிலலாம் எனக்கு எவ்வளோ மரியாதை தெரியுமா, ஆனால் வீட்டில் யாராவது என்னை புரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு பேசாதீங்க. ஏன்னா வெளியில் எல்லாரும் உங்கள்கிட்ட காரியம் சாதிக்கிறதுக்கு மரியாதையாக நடந்துப்பாங்க, புகழ்ந்து பேசுவாங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது அவசியம் கிடையாது. இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருங்க. அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, மகிழ்ச்சி என்பது நாம் இருக்கும் இடத்தை பொறுத்ததல்ல, நாம் இருக்கும் மனநிலையை பொறுத்ததாகும். ஆமாங்க, ஒரு விஷயத்தை சந்தோஷமாகவும் எடுத்துக்கலாம், சங்கடமாகவும் எடுத்துக்கலாம். அது காரணம் நம்முடைய மனநிலை தாங்க. அதனால தாங்க தர்ம சங்கடமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை சிரித்த முகத்தோட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தில் ஒரு புன்னகையை சிந்திவிட்டு புறப்படக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 7ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு, சனி பகவானுடன் சேர்ந்துருக்கிறாரு, உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால புதுவிதமான யோசனைகள் கொஞ்சம் இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் கண்டகச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால நமக்கு எத்தனையோ பேர் துரோகம் பண்ணிட்டாங்க. நாமும் சிலரெல்லாம் நம்பி ஏமாந்து போயிட்டோம். இப்போ தான் ஒன்று ஒன்றா நமக்கு தெரிய வருது, புரிய வருது. எல்லாத்தையும் கொடுத்து ஏமாந்த பிறகு தான் நமக்கே கொஞ்சம் தெரிய வருது அப்படின்னு சிலரை நினைத்து சில நேரங்களிலே பெருமூச்சு விட்டு கொண்டே இருப்பீங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் ராசிக்குள்ளார உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லாம் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், நம்மால் ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். லாபஸ்தானத்தில் யோகாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். ஆனால் பங்குதாரர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். வேலையாட்களை பகைச்சிக்காதீங்க. புது வேலையாட்களை ஒருத்தவங்களை நீங்கள் அமர்த்துற வரைக்கும் பழைய வேலையாட்கள்கிட்ட பகைமை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லதுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றிட்டு வருவீங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளும் கொஞ்சம் ஆதரவாக பேசுவாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. மகம் நட்சத்திரக்காரர்கள் முக்கியமான விஷயம் எதுவாக இருந்தாலும் மாலை 4:30 பிறகு ஆரம்பிக்கிறது நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலையிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, பொய்கள் சேதாரம் இல்லாமல் தங்கத்தை போல மின்னுவதால் தான் உண்மைக்கு ஆதாரம் எப்போதும் தேவைப்படுகிறது. ஆமாங்க, பொய் சொல்கிறவங்கள பாருங்கள், அப்படியே பிரமிப்பாக பேசுவாங்க.
அலங்காரமாக பேசுவாங்க. ஆனால் உண்மை பேசுகிறவங்க உருப்படியாக ஏதாவது 1-2 தான் பேசுவாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய பொய் பேசுபவர்களை நம்பாமல் அடக்கமாக இருந்து கொண்டு உண்மையை பேசிக்கொண்டு ஒதுங்கி நிற்பவர்களை நம்புபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. புது ஒப்பந்தங்களில் இன்றைக்கி நீங்கள் கையெழுத்து போடுவீங்க. தள்ளிப்போன காரியங்கள் அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. இது வரைக்கும் நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு 2 மனசோட குழப்பமாக இருந்தீங்க. பரவாயில்ல, நடந்துருச்சு, இனிமேல் நமக்கு கவலை இல்லை, துணிஞ்சு இறங்கிட வேண்டிதான், களத்தில் குதிச்சிட வேண்டிதான் அப்படின்னு இன்றைக்கி சில காரியங்களை நீங்கள் ஆரம்பிப்பீங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் கிடைக்கும். பணவரவும் உண்டு. விஐபிகளால் உதவி உண்டு. 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால புது தொழில் தொடங்கிறது, புதுசாக வேறு ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கிறது, ரொம்ப வருஷமாக மனசுக்குள்ளார நினச்சிட்டு இருந்ததை செய்ய ஆரம்பிக்கிறது, அதெல்லாம் இன்றைக்கி அற்புதமாக இருக்குங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. வியாபாரத்திலையும் ரெட்டிப்பு லாபம் இருக்கும். சிலர் கடையை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது கிளை தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்னதாக உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். அதே மாதிரி இழந்த சில உரிமைகள் அதெல்லாம் மறுபடியும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வரவேண்டிய சம்பள நிலுவைத் தொகை கையில் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்கும். சுக்கிரன் ராசிக்குள்ளார இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களை அழகுபடுத்திப்பீங்க. பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அழகாகவும் இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. எல்லோரும் உங்களை கேட்பாங்கங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:30 வரைக்கும் அற்புதமாக இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களும் சித்திரை நட்சத்திரக்காரர்களும் முக்கியமான விஷயம் எதுவாக இருந்தாலும் மாலை 4:30 செய்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, தன்மதிப்பே தன்னை உயர்த்தும், தன்னம்பிக்கையே வாழ்க்கையை உயர்த்தும். சிலர்லாம் வெளியில் ரொம்ப பெருசாக பேசப்படுவாங்க, திறமசாலியாக இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளார தாழ்வு மனப்பான்மையோடு இருப்பாங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. தாழ்வு மனப்பான்மைக்கு இடம் கொடுக்கவே மாட்டீங்க. உங்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். உங்கள் பலம் எது, பலவீனம் எது, உங்களால் எது முடியும், எதில் நீங்கள் திணறுவீங்க, எதில் நீங்கள் வழுக்கி விழுவீங்க, எல்லாம் தெரிந்து கொண்டு தன்னைத்தானே உணர்ந்து கொண்டு தன்னம்பிக்கையோடு சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய கல்யாண விஷயங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் கவலையாக தாங்க இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அவங்க ரொம்ப சாமர்த்தியமானவங்க, உங்களை விட புத்திசாலிகள் உங்கள் பிள்ளைங்க. அதனால் நிச்சயமாக முன்னேறுவாங்க, முன்னுக்கு வந்துடுவாங்க, எல்லாத்தையும் முறியடித்து ஜெயிச்சு காட்டுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் ஒரு பக்கம் வர ஆரம்பிக்குங்க. அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. உங்கள் பிள்ளைங்க படிப்புக்காகவோ அல்லது உத்தியோகத்துக்காகவோ உங்களை விட்டு பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது ஒரு நல்ல பிரிவு தான், வளர்ச்சிக்கான பிரிவு தாங்க. பூர்வீக சொத்தில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்க வேண்டிய வருங்க. விட்டு கொடுத்து சரி மற்றதை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான முடிவுகளும் எடுப்பீங்க. ராகு நல்லா இருக்காருங்க, எதை எடுத்தாலும் ஜெயந்தான். ஆனால் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு எப்போ பார்த்தாலும் பணப்பற்றாக்குறை, கடனை நினச்சி ஒரு பயம், இதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருப்பார். ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி உங்களுக்கு பணவரவு உண்டு, சந்தோஷம் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்களுடைய கடின உழைப்பால் மேலதிகாரிகள் மனசில் இன்றைக்கி நீங்கள் இடம் பிடிப்பீங்க. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும், சோர்வு இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த தொகை கைக்கு வந்து சேருங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
விருச்சிக ராசிக்காரர்களே, நீளம் அதிகமாக உள்ள நூலினால்தான் காற்றாடி அதிக உயரம் பறக்கும். ஆமாங்க, மனசு நமக்கு பெருசாக இருந்தால் நாம் பெரிய அளவில் முன்னேறிட முடியுங்க. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாதிரி நாம் மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறோமோ, நம்ம மனசு எந்த அளவுக்கு பெருந்தன்மையாக விட்டு கொடுத்து போகுதோ, எந்த அளவுக்கு அடுத்தவங்க முன்னேறத்துக்கு ஆசைப்படுறோமோ அந்தளவுக்கு நம்முடைய முன்னேற்றம் இருக்குங்கிறத தெரிந்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் தான் மட்டும் சௌக்கியமாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் தன்னை சார்ந்தவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும்ங்கிற தாய் மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எவ்வளோ பெரிய சவாலாக இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. குரு பகவான் அனுகிரகம் அதிகம் பண்ணிட்டுருக்கார். அப்படி இருக்கிறதுனால அடிமனசில் இருந்த வருத்தங்கள் அதெல்லாம் விலகி அடிமனசுக்குள்ளார சின்னதாக ஒரு நிம்மதி எட்டி பார்க்குங்க. ஆனால் அதே நேரத்தில் செவ்வாய் பலவீனமாக இருக்கிறதுனால வீடு மனை சொத்து ஏதாவது வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரத்தை சரி பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு சொத்து வாங்குறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்கன்னா அக்கம் பக்கம் கொஞ்சம் விசாரித்து பாருங்கள். ஏன்னா வழக்கறிஞர்களால் கண்டுபிடிக்க முடியாத சில விஷயங்களை கூட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது சில விஷயங்களை நாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதனால் எந்த சொத்து வாங்கிறதா இருந்தாலும் தாய் பத்திரத்தையும் சரி பார்க்கறது நல்லதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே லாபம் இருக்குது. வேலையாட்கள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். கொஞ்சம் அனுபவமிக்க வேலையாட்களை வேலைக்கு உட்கார வைப்பீங்க. உத்தியோகத்தில் கூட வேலை சுமை இருந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா இந்த அர்த்தாஷ்டமச்சனி இருக்கிறதுனால அதனால் உத்தியோகத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. வேலை சுமை இருக்கும், ஆனால் அதே நேரத்தில் மேலதிகாரிகளுடைய பாராட்டுதலும் கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் இருக்கும். பிள்ளைகளிடமும் மனம் திறந்து இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அதே போல் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக வேலை சுமை இருக்குங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. இருந்தாலும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி முன்கோபத்தால் நண்பர்கள் உறவினர் பகை வருங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களை, வெறுப்பை விதைத்த இடத்தில் அன்பை அறுவடை செய்ய நினைப்பது அறிவாளித்தனமல்ல. ஆமாங்க, நாம் எதை கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கிது. அதனால தான் வெறுப்பெல்லாம் தேவையில்லை. யாராக இருந்தாலும் அவங்கவுங்க நிலைமையில் அவங்கள யோசித்து நாம் பார்க்கணும். நம்ம நிலைமையிலேயே அவங்கள யோசித்து பார்க்கக்கூடாது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு குடும்ப பின்னணியில் ஒவ்வொரு சூழலில் பிறக்கிறாங்க. அதனால் யார் மீதும் வெறுப்பை காட்டாமல் எங்கும் எப்பொழுதும் எல்லோரையும் அனுசரித்து போகக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. தைரியஸ்தானாதிபதியுடன் சந்திரன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. பேச்சில் ஒரு கம்பீரம் தெரியுங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. அதே போல் குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. உங்கள் ராசியை செவ்வாய் பார்க்கறதுனால சில நேரங்களில் சின்னதாக அடிவயிறு வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் உஷ்ணத்தால். அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது. குளிர்ச்சி தரக்கூடிய காய்கனிகள் அதெல்லாம் சாப்பிட்றது நல்லது. நீர்மோர் அருந்துவதும் ஒரு வகையில் நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால அரசாங்க காரியங்கள், அரசு அதிகாரிகளை பார்க்குறது, அவங்க மூலமாக ஏதாவது சில வேலைகள் முடிகிறதா இருந்தால் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். வீடு கட்டுறதுக்கு வாங்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு புது
புது வேலை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரெட்டிப்பு லாபம் எல்லாமே இருக்குதுங்க. போட்டிகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வேலையாட்கள் பங்குதாரர்களால் ஆதாயம் இருக்குதுங்க. உத்தியோகஸ்தானாதிபதி புதன் யோகாதிபதி சூரியனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்தில் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:30 வரைக்குமே அருமையாக இருக்குது. மூலம் நட்சத்திரக்காரர்களும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களும் ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தால் மாலை 4:30 முயற்சி செய்யலாங்க, வெற்றி அடையலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களை, சகித்து கொண்டே வாழ்வதல்ல வாழ்க்கை, சலிக்காமல் வாழ்வதே வாழ்க்கை. என்ன பெருசாக சுகத்தை கண்ட, ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். எதுக்கெடுத்தாலும் அழுத்துப்பாங்க, எதுக்கெடுத்தாலும் சலிச்சுப்பாங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. எது நடந்தாலும் எல்லாம் நல்லதுக்கு தான், பார்த்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயித்து காட்ட முடியும்னு எங்கும் எப்பொழுதும் அலுத்து கொள்ளாமல் வாழ்க்கையை ஆர்வத்துடன் ஆசையுடன் வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தனஸ்தானத்தில் தனாதிபதியோட சந்திரன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி எல்லா வகையிலுமே சாதிச்சும் காட்டுவீங்க. நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக இன்றைக்கி நீங்கள் பேசலாம். பொருந்தக்கூடிய ஜாதகம் வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. இங்கே தான் பக்கத்தில் பையன் இருக்காராம், இத்தனை வருஷமாக நமக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னு நல்ல செய்திகள் தேடி வருங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. மகனுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 7.5 சனியில் பாதச்சனி நடக்கிறதுனால பிள்ளைகள் உங்களை விட்டு பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிப்புக்காகவோ உத்தியோகத்துக்காக தான், மற்றதுக்காக இல்லை. நல்ல விதத்தில் பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. திடீர் யோகமும் இருக்குதுங்க. உத்தியோகஸ்தானாதிபதியும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:30 பிறகு சிறப்பாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் எதுவாக இருந்தாலும் காலையிலேயே தொடங்கலாம், எல்லாம் சாதகமாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் காலையில் கொஞ்சம் கடுகடுப்பாக தான் இருப்பீங்க. மாலை 4:30 பிறகு சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, காலம் நீ பணிந்தாலும் ஓடும், பயந்தாலும் ஓடும், துணிந்தால் மட்டுமே உன் பின்னால் ஓடி வரும். ஆமாங்க, அதனால தாங்க யாருக்குமே நீங்கள் பயப்பட மாட்டீங்க, எதற்காகவும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. மடியில் கனமில்லை, வழியில் நமக்கு எதுக்கு பயம்? நாம் சுத்தமாக இருக்கிறோம், சூதுவாது நம்மக்கிட்ட கிடையாது, சூதானமாக எல்லார்கிட்டையும் நடந்துக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் எதுக்கு பயப்படணும்? அப்படிங்கிறதுனால தான் எங்கும் எப்பொழுதும் தைரியத்தையே முதலீடாக கொண்டு வாழ்ந்து சாதித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. காலத்தையும் கணித்து தன் கைகளில் வைத்திருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மாலை 4:30 வரைக்கும் கொஞ்சம் கோவப்படாமல் இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. திடீர்னு கோவப்படுறது, ஆவேசமாக பேசுகிறது, இதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. நேரத்தில் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கலாங்க. சதயம் நட்சத்திரத்தில் இன்றைய தினம் மாலை 4:30 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரர்கள் அது முதல் நிதானமாக இருக்கணுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. ஆனால் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாது. பயணங்களின் போது கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் வியாபாரம் முன்ன பின்ன தான் இருக்கும்.
உத்தியோகத்தில் கூட சின்ன சின்னதாக உங்கள் மேலே விமர்சனங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளை அவங்க போக்கில் கொஞ்சம் விட்டு பிடிங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக விவாதங்கள் வரும். இந்த வீட்டில் யாருமே என்னை புரிஞ்சிக்கலன்னு தனியாக உட்காந்து புலம்புறதில் எந்த அர்த்தமும் இல்லைங்க. எல்லாரையும் அனுசரித்து கொண்டு போனீங்கன்னா நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களை வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, ஆசை முடியும் இடத்தில் மகிழ்ச்சி தொடங்குகிறது. புன்னகை தொடங்கும் இடத்திலே ஆனந்தம் தொடங்குகிறது. அன்பு இருக்கும் இடத்திலே அனைத்தும் கிடைக்கிறது. ஆமாங்க, அன்பு தாங்க எல்லாமே, அன்பு தாங்க இறைவன், அன்பு தாங்க அனைத்திற்கும் காரணம். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அறிந்தவர்கள் அறியாதவர்களாக இருந்தாலும் தெரிந்தவர்களைப் போல எல்லோரையும் அன்பாக அரவணைத்து செல்லக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க, செலவு தாங்க அதிகமாயிட்டே போகுது, கட்டுப்படுத்தவும் முடியலை, கரெக்ட் பண்ணவும் முடியலை அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் யோசித்து கொண்டே இருப்பீங்க. 7.5 சனியில் விரயச்சனி நடந்துன்னு இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால இப்போ தான் எல்லாம் வந்தது, ஆனால் அதுக்குள்ளார எல்லாம் செலவாயிடுச்சுங்கிற மாதிரியான ஆதங்கமும் இருக்குங்க. ராகு பலவீனமாக உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சி அதெல்லாம் தேவைப்படுது. திடீர்னு கோவப்படுறது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. செலவுகள் ஒரு பக்கம், அதே மாதிரி போட்டிகளால் நஷ்டங்கள் ஒரு பக்கம். இதெல்லாம் இருந்தாலும் கூட நாம் தரமான பொருட்களை விற்கிறோம், அதனால் நம்மளால் ஜெயிக்க முடியும், முன்னுக்கு வர முடியும், லாபம் ஈட்ட முடியுங்கிற நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சவால்கள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்கும். அடுத்தவங்க விவகாரத்தில் அத்துமீறி மூக்க நுழைக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் சாதகமாக முடியுங்க. ஷேர் மார்க்கெட் மூலமாகவும் பணம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட போட்டிகளையும் தாண்டி நீங்கள் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகள் ஆதரவாக பேசுவாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல், டென்ஷன் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.